السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واعف عنا واغفر لنا وارحمنا அந்த மௌலானா ஃபன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் இந்த ரப்பனா என்று சொல்லக்கூடிய துஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே வக்ஃபிர் லனா மன்னிப்பை கேட்கும்படியும், வரஹம்னா இன்னும் அல்லாஹ்வினுடைய கருணையை நாம் கேட்கும்படியும், அந்த மௌலானா அவனுடைய பாதுகாப்பை நாம் கேட்கும்படியும், ஃபன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் எதிரிகளை விட்டு, துரோகிகளை விட்டு, கெடுதி நினைக்கக்கூடிய கெடுதியாளர்களை விட்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்பதையும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த துஆவின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு நபர், எந்த ஒரு மனிதர் அவருக்கு சிரமம் ஏற்படக்கூடிய நேரத்துல, அவருக்கு கடுமையான நெருக்கடி ஏற்படக்கூடிய நேரத்துல, கடுமையான துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்துல, யா அல்லாஹ் நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில இருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு சோதனையில இருக்கிறேன், எனக்கு இந்த நெருக்கடியை விட்டு, கஷ்டங்களை விட்டு எனக்கு லேசாக்கி கொடு, என்னை பாதுகாத்து கொடு என்பதாக ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்துல கையேந்தினார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் தீர்த்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சிரமமான பதட்டமான சூழ்நிலைகளில் தனது துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக எவர் விரும்புகின்றாரோ அவர் என்ன செய்யணும்னு சொன்னா, அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்துல, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து வரட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ரொம்ப பதட்டமான சிரமமான நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவர் விரும்புகின்றாரோ அவர் என்ன செய்யணும்னு சொன்னா, அவர் மகிழ்ச்சியா இருக்கும்போது அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எந்த துஆவையும் கேட்காதவர், சிரமமும் கஷ்டமும் வரும்போது மட்டும் அல்லாஹ்ட்ட கேட்டாருன்னா அல்லாஹ் கொடுத்துருவானான்னு சொன்னா, இந்த ஹதீஸினுடைய கருத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது ரொம்ப சிரமம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போதும் கேளுங்க, சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் அதிகமாக துஆ செய்து வந்தால் உங்களுக்கு சிரமமும் பதட்டமும் வரும்போது என்ன செஞ்சிருவான், உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எவர் சிரமம் ஏற்படும் பொழுதும் மகிழ்ச்சி ஏற்படும் போதும் இந்த ரெண்டு நிலையிலையுமே அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள். அதாவது சிரமம் ஏற்படும் பொழுது யா அல்லாஹ் என்னுடைய சிரமத்தை நீக்கிவிடு என்பதாக கேட்க போறோம். நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் பொழுது இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் யா அல்லாஹ் நீதான் எனக்கு கொடுத்த, இதுல இந்த சந்தோஷத்தையும் இந்த இன்பத்தையும் நீதான் எனக்கு கொடுத்த என்பதாக அந்த மகிழ்ச்சியான நேரங்களிலும் எவர் துஆ செஞ்சு வர்றாரோ எல்லாம் வல்ல இறைவன் வரஹம்னா அவருக்கு அல்லாஹ்வினுடைய கருணை இருக்கிறது, அந்த மௌலானா அவரை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இரண்டு விஷயத்திற்காக வேண்டி நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்க கூடாது. இரண்டு விஷயத்திற்காக வேண்டி இறைவனிடத்திலே நீங்கள் துஆ கேட்காத வரையிலும் உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, பாவம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கக்கூடாது. ஒரு பாவமான காரியத்தை செயல்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்துல உதவி தேடக்கூடாது. பாவத்துக்கு நாம எப்படி அல்லாஹ்ட்ட போய் நம்ம உதவி கேட்க போறோம், நமக்கு அந்த எண்ணம் தோணலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பாவமான காரியத்தை நாம செய்யறோங்கிறது நமக்கு நல்லா தெரியுது, ஒரு தீமையான காரியத்திற்கு நம்ம துணை நிற்க போறோங்கிறது நமக்கு நல்லா தெரியுது, இந்த காரியம் அல்லாஹ்வினுடைய கோபத்தை வெறுப்பை ஏற்படுத்துங்கிறது நல்லா தெரியுது. இதை தெரிஞ்சும் யா அல்லாஹ் நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், எனக்கு நீ உதவி செய் என்பதாக கேட்பேன்.
அப்ப பாவமான காரியத்திற்காக வேண்டியும், இரண்டாவது தன்னுடைய உறவை முறித்துக் கொள்வதற்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா. இந்த ரெண்டு துவாவையும் அல்லாட்ட கேட்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்திற்காக வேண்டியும் நீங்க துவா கேட்காத வரையிலும் அல்லாஹ் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். இந்த ரெண்டு விஷயத்திற்காக வேண்டி ஒருத்தர் அதிகமா துவா கேட்க ஆரம்பிச்சுட்டாருன்னா இந்த ரெண்டுக்கும் கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். இது அல்லாம துவாவே ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஸரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப இந்த ஹதீஸை சொல்லிக்கிட்டு வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவசரப்படாம நீங்க இருக்கணும், துவாவுல என்ன செய்யக்கூடாது, நீங்க அவசரப்படாம இருக்கணும் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, துவாவில் அவசரப்படுதல் என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பாவமான ஒரு ஹராமான காரியத்திற்காக வேண்டி உறவை முறித்துக் பாவமான ஹராமான காரியத்திற்காக வேண்டி துவா கேட்பது அவசரப்பட்டு கேட்கிறது. இரண்டாவது, உறவை முறித்துக் கொள்வதற்காக வேண்டி கேட்பதும் அவசரம். மூணாவது சொல்றாங்க, அவசரம் என்பதற்கு மூணாவது பெருமானா ஸல்லல்லாஹு விளக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, துவாவை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர், ஏதோ ஒரு தேவையை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா அது நமக்கு நடக்காமையே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நாம இவ்வளவு கேட்டு நமக்கு இது நடக்கலையே, இனிமேல் நாம ஏன் கேட்கணும்னு சொல்லி துவா கேட்கிறதையே விட்டு விடுவது அவசரப்படுதல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், இது நாம கேட்டுக்கிட்டே இருந்தா கேட்டது நடக்கல, கேட்டது நடக்காம இருக்கு, நாம கேட்கிறதா நமக்கு நடக்க மாட்டேங்குது, நம்ம துவாவோட அண்ணா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறானே, திருப்பி நம்ம என்னத்தை போய் கேட்டுக்கிட்டு என்பதாக துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கின்ற எண்ணத்துல மொத்தமா துவா கேட்கக்கூடியதையே விட்டு விடுவதுதான் அவசரப்படுதல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பாவத்துக்காக வேண்டி துவா கேட்பதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த இரண்டாவது விஷயம் இருக்கு, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சொந்த உறவு முறைகள், இந்த உறவுகள் விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கிறாங்க. உறவுகளை முறித்து வாழாதீங்க, உறவுகளை முறித்து வாழ்வதனால் நிறைய எச்சரிக்கையான ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. அதுல இது ரொம்ப கவனமாக இருக்கணும். சொந்த உறவுகள்லயே உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லது இரத்த உறவுகள் அல்லது நெருங்கிய உறவுகள் என்று நம்முடைய உறவினர்களுடைய விஷயத்துல ஏதேனும் ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படும் பொழுது அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடும், யா அல்லாஹ் இவனுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லாம ஆக்கிவீச்சா என்பதா சாதாரணமா நம்ம கேட்கிறோம். யா அல்லாஹ் இவனுக்கு எனக்கு என்ன செஞ்சிடாங்க, எந்த தொடர்பும் ஏற்படுத்தி இருக்கிறாங்க, இதோடு இவனுக்கு எனக்கு உள்ள தொடர்பு என்ன செஞ்சிரு, நீ துண்டிச்சிடு, இனிமேல் இவனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லாம ஆக்கிவிடு என்பதாக எல்லாம் கோபத்தின் காரணமாக என்ன செஞ்சிடறோம், நம்ம துவா செஞ்சிடறோம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்க துவா கேட்காத வரையில் அல்லாஹ் உங்க துவாவை ஏற்றுக்கொள்வான் என்பதாக ஒரு எச்சரிக்கையான ஒரு ஹதீஸையே நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து ஹஸரத்னா அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த துவா இருக்குது, அது ரொம்ப பலம் வாய்ந்தது என்பதாக சொல்றாங்க. அதனாலதான் 40 வகையான துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி கொடுக்கிறான். ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, துவா மிகப்பெரிய ஆயுதம். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், துவா என்பது ஒவ்வொரு முஃமினினுடைய ஆயுதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த துவா என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை எவர் கையில் எடுத்துக்கிட்டாரோ, இந்த துவா என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுதத்தை எவர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பயன்படுத்துகின்றாரோ, எல்லாவல்ல இறைவன் அவருடைய தேவைகளில் என்னெல்லாம் அவருக்கு தேவையோ, அவருடைய தேவைகளில் என்னெல்லாம் அவருக்கு தேவைப்படுதோ, நாம நிறைய தேவை அல்லாட்ட கேட்போம், ஆனா எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துட மாட்டான். நமக்கு தேவையானதில் எதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்குமோ அதை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் துவாவை கொண்டு வழங்கி விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நபி அவர்களுக்கு துவாவுல சில விஷயங்கள் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்பாங்க. அவங்க துவா கேட்டா அந்த துவா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நபி அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய துவா எப்படி இருக்குன்னு சொன்னா, சுருக்கமான வார்த்தை, விரிவான கருத்து, இதுதான் பெருமானாருடைய துவாவாக இருக்கும். மற்றதெல்லாம் விட்டுவாங்க, வடவலெல்லாம் கேட்க மாட்டாங்க.
அவங்களுடைய துவாவில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒன்னு சுருக்கமாக கேட்பாங்க, அதுல விரிவான கருத்து இருக்கும் என்பதாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் துவா கேட்பார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ துவாவல்ல அல்லாஹ் அதை விரும்புறான். எப்படி பணிவாக துவா கேட்பது அல்லாஹ் விரும்புறானோ, தாழ்ந்த குரலில் துவா கேட்பது அல்லாஹ் விரும்புறானோ, நம்பிக்கையோடு நாம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இந்த நம்பிக்கையோடு நம்ம கேட்கிற துவாவை அல்லாஹ் எப்படி விரும்புவானோ, அதே போல சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு விரிவான கருத்துக்கள் அடங்கிய நிலையில பலவலன் கேட்காம இந்த மாதிரி கேட்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக ஒருவர் துவாவை கையில எடுத்துக்கிட்டாருன்னா, எல்லா நிலையிலையுமே துவாவை கையில எடுத்துக்கிட்டாருன்னா நிச்சயமாக என்ன செஞ்சிருவான் அல்லாஹ், மக்ஃபிர் லனா, அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கி விடுவான். வர்ஹம்னா, அல்லாஹ் அவருக்கு கருணையை காட்டுவான். அந்த மௌலானா, அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். ஃபன்சுருனா, அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். அனல் கோமில் காஃபிரின், எதிரிகளை விட்டும் துரோகிகளை விட்டு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை அவர் பெற்றுக் கொள்வார். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.